வணக்கம் நேயர்களே, பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2024 வருடம் வெள்ளிக்கிழமை, குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி வளர்பிறை ஏகாதசி காலை 6:43 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு துவாதசி வந்துடுதுங்க. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு காலையில் 10:48 வரைக்கும். அதற்கு பிறகு பூராடம் நட்சத்திரம் வருது. அதாவது ஃபஸ்ட்டு கேதுவோட நட்சத்திரத்தில், அடுத்ததாக சுக்கிரனோட நட்சத்திரத்தில் கேது இருப்பது காலபுருஷத்தின் 6ஆம் இடத்துல கன்னி ராசியில், சுக்கிரன் இருப்பது காலபுருஷத்தின். ஸோ நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:33 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12:30 வரை. அதேபோல் குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு திசை குறிக்கிறது. பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி சர்வ ஏகாதசி தினம் மற்றும் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குங்க. சந்திராஷ்டிரமாக விடைய எடுத்துக்கிட்டிங்கன்னா பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரம். குறிப்பாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம். கிரகங்களை நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசியில் செவ்வாய் மற்றும் வியாழன், கடகம் ராசியில் புதன் சூரியன், சிம்மம் ராசியில் சுக்கிரன், அடுத்ததாக கன்னி ராசியில் கேது, கும்பம் ராசியில் சனி, மீனம் ராசியில் ராகு. கீழ்நோக்கு நாள் இன்னைக்கு இருக்குங்க. மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜென்ரலான ஒரு பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குறிப்பாக பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உங்களது கவனமாக செயல்படுவது நன்மை. கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் உங்கள் ராசியில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றாட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அப்படின்னா சிறிதளவு வெள்ளம் எடுத்து வாயில் போட்டுட்டு சுவைத்து கொண்டே நீங்கள் உங்களுடைய காரியம் ஆற்றலாம். அல்லது நெல்மணி கதிர்கள் வெள்ளை துணியில் முடிஞ்சு கட்டி உங்கள் பக்கெட்டில் பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூலம் நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல அப்படின்னு பயணிக்கிறதுனால காரிய தடைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். சரிங்களா? எந்த விஷயத்தை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு தடை, ஒரு தடவைக்கு 2 தடவை செய்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. மதிய நேரத்துக்கு பிறகு காரியங்கள் சிறப்பாக நடக்கும். குறிப்பாக 11 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே எடுத்த காரியங்களை இந்த மதிய நேரத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மாறுங்க. பணம் இருக்குது, ஆனால் பாக்கெட்லேயே வச்சுட்ருக்குறோம். கடனை கட்டினா பணம் குறையும். என்ன பண்ணுறது அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் அந்த பணம் போகிறது தான், செலவு ஆகிறது தான். சரிங்களா? அந்த பணத்தை இன்றைக்கே கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறது நன்மை கொடுக்கும். ஓகேங்களா? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்குது. ஸோ பேச்செல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஆர்கியூமெண்ட் வரும். அதே மாதிரி ஆஃபீஸில் நீங்கள் ஒன்று வேலை உண்டு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போகிறது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு அருகில் இருக்கிற விநாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வாங்க. இன்றைக்கி நன்மைகள் காத்திருக்கு. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு கூரிய சிந்தனைகளோடு தொழில்மிக்க வல்லுநர்களோடு ஆலோசனை செஞ்சு ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த காரியத்தில் நல்ல ஒரு அனுகூலங்கள் நன்மைகள் கிடைக்க போகுது. மதிய நேரத்துக்கு நல்ல ஒரு தகவல்கள் செய்திகள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக மனை யோகம், சொத்து சம்பந்தமான, வண்டி வாகனங்கள் சம்பந்தமான சில விஷயங்களில் நல்ல எதிர்பார்ப்புகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையோடு இறை வழிபாடோடு விநாயகப் பெருமானின் துணையோடு நீ செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி வெற்றி அடையும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் இணக்கமான சூழ்நிலை மதிய நேரத்துக்கு பிறகு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி கிடைக்க போகுது. மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையர் அவர்கள் உறவு முறை, வாழ்க்கை துணை மற்றும் உறவு முறை நீங்கள் சந்திக்க நபர்கள் மற்றும் 7ஆம் இடம்னாவே ஆப்போசிட் வாடிக்கையாளர்கள், இவர்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் சற்று கண்ணுகரமாக கவனமாக இருங்க. காலை நிலை மதிய நேரத்துக்கு பிறகு வாடிக்கையாளர்கள் பெருகும், லாபங்கள் மேலோங்கும், நன்மைகள் கிடைக்கும். காலையில் சண்டை போட்டாங்க, மதியானம் பார்த்திங்கன்னா இணக்கமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ரம்மியமாக உருவாகும் அப்படிங்கிறது தான்.
எதையும் விட்டு கொடுத்து நிதானமான செயல்பாடுகளோடு செய்யும் காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு உறவு, பரஸ்பரம் சந்தோஷம், குழந்தைகளின் மன மகிழ்ச்சி, அவர்களுக்காக செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிகளும், இளைய சகோதர சகோதரிகளும் நல்ல நன்மைகளும், வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்குது. அது மனமு வந்து செய்கின்ற செலவாகவும் கொஞ்சம் காணப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருதுங்க. அதே போல் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, நிதானமான செயல்பாடுகளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இன்றைக்கி ஒரு காரியத்தை வந்து செய்யணும், நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு மாலையிட்டு வழிபட்டு வாங்க, நன்மைகள் கிடைக்குது. நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குங்க, அந்த பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குது. சிம்ம ராசியில் சூரியன் வலுப்பெற்று இருப்பதும் கூட சுக்கிரன் 10ஆம் அதிபதி கூட இருப்பதும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, மறுமலர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. பெரிய மனிதர்களின் தொழில் வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து முக்கியமாக முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இன்றைக்கி அள்ளித்தருது. கூறிய சிந்தனைகள், கூறிய செயல்பாடுகள், நுணுக்கமான விஷயங்களில் நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. அலுவலக பணிகளில் நல்ல ஒரு ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன்களை இன்றைக்கி கொடுக்க போகுது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம் இருந்தால் மாலை நேரத்தில் சலசலப்புகள்லாம் சரியாகி மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்து நிலைக்கு கொண்டு வரப்போகுது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரன் எந்த செயல்பாடுகளிலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கவனமும் வச்சுக்கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள் பிரயாணங்களும் போதும் உங்கள் மகன் மகளுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் அவங்க அந்த இயக்கிறாங்க, அந்த வண்டி வாகனத்தை ஓட்டுறாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை தரும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும், இருந்தாலும் அது தடை ஏற்படும். சரிங்களா? அதே போல் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். மகாலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தருங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அமைதியான நடவடிக்கைகளோடும் ஆழ்ந்த சிந்தனைகளின் மூலமாகவும் இன்றைய நாள் மிகச்சிறந்த வல்லமை மிக்க நாளாக இன்றைக்கி காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு சில காரியங்களில் நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. மகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், மன மகிழ்ச்சி, இளைய சகோதர சகோதரர்களும் இணக்கமான சூழ்நிலை, குறிப்பாக உங்கள் மூத்தவர்களை நல்ல அனுகூலங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனவரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நன்மை கொடுக்கும். காலை நேரத்தில், மதிய நேரத்துக்கு பிறகு அந்த சூடான பேச்சு காலையில் இருந்தாலும் மதிய நேரத்துக்கு பிறகு அது சாந்தமான, அழகான, அருமையான, நான் இப்படி பேசலை, நான் அப்படி சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் சமாதானமான அமைப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வரப்போகுது. ஸோ வரவுகள் செலவுகள் சமன்படுத்தும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி, தூரத்திலிருந்து ஒரு தகவல்களால் மனசு சந்தோஷத்தில் குதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மண்மனை யோகங்கள் காத்திருக்கு. தாயாரின் உடல்நிலை சற்று கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எண்ணிய செயல்கள், எண்ணிய காரியங்கள், நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கூறிய சிந்தனை, குழப்பமில்லாத தெளிவான சிந்தனை, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க. நண்பர்கள் வட்டாரங்கள் உங்களுக்கு உதவ போகுது. கணவன் மனைவியிடையே காலையில் கொஞ்சம் சலசலப்பு, வாக்குவாதம் இருந்தாலும் மதிய நேரத்தில் சந்தோஷங்கள் நிரம்பி காணப்படும். வீட்டுக்கு தேவையான விலைவந்த பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சில தடைகளை ஏற்படுத்தும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குது, வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. கடன் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் போகும், ஆனால் கடன் வாங்காமல் இருப்பது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க. மகரம் ராசிக்காரர்களை பொறுத்து என்றோ எப்பொழுதோ செய்த செயல்களுக்கு இன்றைக்கு கிரெடிட், பாராட்டுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்குது. சந்தோஷம், மன மகிழ்ச்சி, தந்தையாரிட இருந்து வந்த தந்தையார் உறவு முறைகளில் நல்ல ஒரு பரஸ்பரம் நட்பு, அன்பு, சந்தோஷம், முடியாத சில காரியங்களை முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு பாங்கு,
நில மனை வீடு சம்மந்தமான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்காக அவங்களுடைய வர்க்கத்திற்கு அவங்களுடைய உறவினருக்கு எடுத்த ஒரு சில விஷயங்களில் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பலருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலையிலிருந்து வந்த சின்ன இணக்கமில்லாத சுணக்கமான பணி தடையாகி நிற்கிதில்லை, அதெல்லாம் உங்களுக்கு துரிதமாக செயல்படும். ஸோ இன்றைக்கி பொறுத்தவரை எண்ணிய எண்ணங்கள் மேலங்கும், வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் அதை சமன்படுத்தும், இருந்தாலும் சேமிப்பு என்பது உருவாகும். கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்புக்கு உரியவர்களின் பாராட்டுகள் பரிவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அவங்கள்ட்ட ஏதாவது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்பாக யோசிங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுக்கறது, இந்த காரியத்தை நான் இந்த டைமில் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறது இதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆன்மீகமான குணங்களோடு, ஆன்மீக சிந்தனைகளோடு, குலதெய்வ பிரார்த்தனையோடு, அப்படி இல்லைன்னா விநாயகப் பெருமானோட வணங்குதலோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீண்ட நாட்களாக நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழிலில் இருந்த சில தடைகள் தாமதங்கள் விலகுது. ஒரு தொழிலை இன்னொரு இடத்துக்கு நம்ம விஸ்தரிப்பு பண்ணணும்னு எண்ணங்கள் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்குரிய நல்ல ஒரு ஆலோசனைகள் இன்றைக்கி கிடைக்க போகுது மதிய நேரத்துக்கு பிறகு. இளைய சகோதரர்கள் நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும், உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது, குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் குழப்பமும் தெளிவில்லாத சிந்தனைகளும் அவ்வப்போது வருது. விநாயகப் பெருமானை வழிபடுங்க. இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாளாக காணப்படும். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லிக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகளை இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். நன்றி.